அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் பெரியபாளையம் பீட்டர் பால் சீ ஃபுட்ஸ் கம்பெனியில் அம்மோனியா வாயு கசிவால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அதாவது வெளியில் வராத விஷயங்கள் நிறைய மறைச்சு வைக்கப்பட்ட உண்மை அப்படின்ற பேரில் இன்றைக்கி நம்ம கண்டெடுத்திருக்கோம். நிறையா பார்த்தீங்கன்னா தோண்ட பகீர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பள்ளி கல்வித்துறையில் நடந்த மாபெரும் ஸ்கேம், கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேலே சுருட்டிய அன்பில் மகேஷ், இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்தவங்க 4 பேரை ஷேர் பண்ணி விட்ருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஹைப் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா 3 நாளாக பரவலாக வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பெரியபாளையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே 2025 செப்டம்பர் மாதம் போனீங்கன்னா கரூர் சம்பவம் நடந்திருக்கும். 41 பேர் உயிரிழந்திருப்பாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளி. அப்போ தீபாவளியை வெகு விமர்சையாக கொண்டாட இருந்த தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த டைமில் தீபாவளியை யாரும் கட்சி சார்பில் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருப்பாரு. அதாவது கரூர் விஷயத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமா. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிற விதமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு பின்னணியில் யார் இருக்கா, இது என்ன தற்செயலாக நடந்த சம்பவமா விபத்தா அப்படின்றத பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். முதல்ல நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். தயவுசெய்து பொறுமையாக கேட்குறவங்க கதையாக கேட்குறதுனா கேளுங்க. கேட்டுட்டு கதையில் வர கதாபாத்திரங்களுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொடுத்துட்டு போயிருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாமியார் மாமனார் அப்படின்ற ஒரு குடும்பம் அன்றைக்கி இருக்குது. மாமியார் மருமகள் அப்படின்னு நீங்கள் அதாவது பொதுவாக நாடகத்துலலாம் பார்ப்பீங்கல்ல, மாமியார் மருமகளை எப்படிலாம் கொடுமைப்படுத்துவாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு வந்த கதை தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் மருமகளாக இருந்த ஒருத்தர் அந்த குடும்பத்தோட மாமியாராக மாறுவாங்க. அடுத்து அந்த குடும்பத்துக்கு வேற ஒரு மருமகள் வருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. தற்செயலாக நடந்துட்டு இருக்கிறது இவ்வளோ நாளாக. அந்த மாதிரி ஒரு மருமகள் வரும்போது நார்மலான மாமியாராக இருந்தால் சில நல்ல மாமியார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் அப்படின்றது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில மாமியார்கள் இருக்காங்க, இது எப்படி நீ நல்லா குடும்பம் நடத்திடுவ, அப்படி நீ நடத்துறதுக்கு நான் விட்டுருவேனா? இந்த குடும்பத்துக்கு நான் ஆல்ரெடி மாமியாராக இருந்தவ, நான் எவ்வளோ குடும்பங்களை சம்பாதிச்சிருப்பேன், அதே போல் உனக்கும் நான் மாமியாராக ஏறி உன் தலையில் உட்காந்து ஆட்டுவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த மருமகளுக்கு அந்த மாமியார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகள் சண்டைகளில் என்னமோ பாதிக்கப்படுகிறது அந்த குடும்பத்துடைய மக்கள் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மாமியார் அந்த மருமகள் அந்த குடும்பத்துக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி போன வருடங்கள்லேயே தெரிஞ்சனால அந்த மாமியார் தன்னோட முடிஞ்ச அளவுக்கு குடைச்சல், தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய குடும்ப நண்பர்கள் அனைத்து பேரை வச்சு அப்படியே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி அந்த மருமகள் அந்த குடும்பத்துக்கு குத்து விளக்கை ஏற்றி வைக்கிற மாதிரி நல்ல காரியம் நடக்கிற மாதிரி மருமகளாக வந்தாச்சு. இன்னைக்கு அந்த குடும்பத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாப்புல மருமகள் அப்படின்னு வச்சுக்கோங்க கதை நான் சொல்கிறது. ஏன்னா அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கல அந்த மாமியாருக்கு கண்ணெல்லாம் எரியுது. எப்படிடா அந்த மருமகள் நல்லபடியாக குடும்பம் நடத்திடலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பாவியாக சிக்கிறாங்க அந்த குடும்பத்து மக்கள். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவம். அந்த அப்பாவி மக்களை இன்னைக்கு எப்படிலாம் பழி வாங்கலாம், அந்த மருமகளுக்கு கண்ணு கலங்கும். நாளைக்கு நீ பிறந்த நாளாக கொண்டாட போகிற மருமகளே, உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த மாமியார் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாப்புல மறைமுகமாக. இது ஒரு கதை. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணுமோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ நிஜ சம்பவத்துக்கு வருவோம். இந்த திருவள்ளூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீஃபுட் இது இறால்களை பதப்படுத்தும் பண்ணை அந்த ஒரு நிறுவனம், மீன்கள் கடல் உணவுகளை சார்ந்த நடத்தப்படுற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இதுக்கு இணை இயக்குனர் மற்றும் தலைமை இயக்குனர். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டாங்க. ஜெகன் மொராஸ் மற்றும் மோகன் மொராஸ், இவங்க 2 பேர் தான் அண்ணன் தம்பி, ரைட்டா? இப்போ இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா இந்த தொழிற்சாலையில் 43 பேர் மட்டுமே ஒப்பந்த அடிப்படையிலான உரிமையாளர்கள், அதாவது வேலை பார்க்குறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மயங்கி விழுந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த வாயு கசிவின் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா 126 தொழிலாளர்கள் உள்ள இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு மயக்கம் அடைஞ்சிருக்கு, ஒரு சில பேர் மயக்கம் அடையலை. ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 தொடுது தொழிலாளர்களின் எண்ணிக்கை. ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் 98% வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற அந்த ஒரு நிறுவனம். ஆனால் இவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்க, 15 வருஷமா அந்த தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை இயங்குது. 5 வருஷம் அதிமுக ஆட்சி, 5 வருஷம் திமுக ஆட்சி, 5 வருஷம் ஜெயலலிதா அம்மாவுடைய
அம்மாவுடைய ஆட்சி 15 வருட காலம் வந்து இந்த நிறுவனம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலைனா அதுக்கு தடையில்லா மின்சாரம் போகணும். அந்த தொழிற்சாலையுடைய சுற்றுப்புற சூழலுக்கு தடையில்லா சான்றிதழ் வாங்கணும். அந்த அந்த சுற்றுலா அதாவது அந்த தொழிற்சாலையை சுற்றியில் இருக்கிற அந்த சுற்றுப்புற மாசு கட்டுப்பாடு அப்படின்றதுல ஒரு சான்றிதழ் வாங்கணும். இவ்வளோதையும் வாங்கினாதான் அந்த தொழிற்சாலையை நல்லபடியாக நடத்த முடியும். ஆனால் இது எதுவுமே அங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய அதிகாரிகள் போய் செக்அப் பண்ணதுல தெரிய வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எத்தனை கோடிக்கு ஆசைப்பட்டு இந்த ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அனுமதியை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. போன ஆட்சி திமுக ஆட்சியில மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேத்து கூட பாத்தீங்கன்னா மேடையில நீங்க எப்படி நிம்மதியா ஆட்சி செஞ்சிருவீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாப்ல. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ எங்கிட்டு போகிறது கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற ஒரு இடம். இதே திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டியில் போன வாரம் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு குறையாமல் இருக்கும் 3 வயது குழந்தை, வடமாநில குழந்தை, அதே வடமாநில தொழிலாளர்களால் வந்து 3-4 பேரால் கூட்டுப்பாளையால் பலாத்காரம் செய்யப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இறந்து போயிருக்கு. அப்போ இந்த வடமாநில சம்மந்தப்பட்ட ஆட்களை சுற்றிலே வந்து இன்னைக்கு தமிழகத்தில் அதிக குற்றங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, கும்மிடிப்பூண்டி ஏரியா திருவள்ளூரில் அத்தனை ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. யாரு என்ன ஏது ஒரு ஆதார் கார்டு பேர் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. டெய்லி வேஜஸ் மாதிரி ஒப்பந்தம் இல்லாமல் திருட்டுத்தனமாக வேலை பார்க்குறது, இவ்வளோ வேலைகளில் சம்மந்தப்பட்டவங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக குடி வச்சது யாருன்னா திமுக ஆட்சியாளர்கள் மற்றும் அந்த ஏரியாவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ DK கோவிந்தராஜன் அவர்களுடைய தலைமையில் கீழே வருது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உள்ளூர்வாசிகள் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக நகர செயலாளராக இருந்த நாசர் அவர்கள் அந்த ஏரியாவில் அதாவது கோவிந்தராஜன் அவர்களை கையில் வச்சுக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கையில் போட்டுக்கிறது, இப்படி பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருந்தால் அங்கே புள்ள பூந்து இவ்வளோ விஷயத்தையும் வந்து மாமூல் வசூல் பண்ணுறதுலேருந்து உன் வேலை நடக்கணும்னா நீ கப்பங்கட்டியே ஆகணுன்ற மாதிரி மிக ஒரு இதாக கெத்தாக வந்து வளம் வந்திருக்காங்க அப்படின்றது உள்ளூர் மக்களோட ஒரு இது. ஏற்கனவே இந்த விஷயம் வந்து இந்த ஒரு தொழிற்சாலையில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து நிறைய இடம் அந்த சீல் வைக்கிற அளவுக்குலாம் போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க காசை கொடுத்து மீட்டு தான் இன்னைக்கு இந்த தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் நாளை கொண்டாட போகும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இதை கண்டிப்பா யோசிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு அதாவது உடனடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் குமார் அவர்கள் உடனடியாக வந்து அவர் கண்கலங்கி அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளம் பெண்கள் 24லேருந்து 25 வயசுக்குரிய இருக்கிற இளம் பெண்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. 63 பேர் இப்போ ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இன்னும் வந்து அதிகமாக பலி எண்ணிக்கை ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை டாக்டர்கள் மூலியமா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மக்களை இந்த முன்னாடி இருந்த திமுக அரசு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம்னா உடனே தடுதலையா வந்து தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து உண்மை. இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பில் சேர்ந்த கூட்டமைப்போட தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, இப்போ புது வருஷம் தொடங்கி கல்வியாண்டில் இப்போ ஸ்கூல்லாம் திறந்தாச்சு. எங்களுடைய ஸ்கூலுக்கு ஒவ்வொரு அனுமதி சான்றிதழ் நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் குறைஞ்சது 5-25 லட்சம் ரூபாய், அதாவது அந்த ஸ்கூலோட தரத்தை பொறுத்து CBSE IBSE இந்த மாதிரி வெற்றிக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்தும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் முன்னாடி இருந்த அன்பில் மகேஷ் அவருக்கு, அதாவது அப்போ அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது யாருன்னு குறிப்பிடலை, அந்த முன்னாடி பள்ளிக்கல்வித்துறைக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் வந்ததுலேருந்து 1 ரூபா கூட வாங்காமல் அத்தனை ஸ்கூலையும் ஆய்வு பண்ணி, அதாவது சும்மாலாம் கொடுக்கலாங்க, பேப்பரு ஆய்வு பண்ணி இது வந்து ஸ்கூல் நடத்துறதுக்கு சரியான ஒரு பள்ளிக்கூடம் தானா, மாணவர்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கு, சுற்றுப்புற கழிவறை வசதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுத்துருக்குற அனுமதிக்கு 1 ரூபா வாங்கலைன்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகீரா அதே தனியார் பள்ளியோட கூட்டமைப்புல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. இதுக்கு முந்தின ஆட்சி காலம், அதாவது 5 வருடங்கள்ல இந்த 5 வருஷத்துல 400 கோடி ரூபாய்க்கு மேல அன்பில் மகேஷ்க்கு மட்டுமே போயிருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா பேரோட சொல்றாங்கன்னா எவ்வளவு வந்து இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சது வேணா பிளாக் இல்லாம ஒயிட் மணியா 400 கோடி இருக்கலாம். அப்ப கருப்பு பணமா எவ்வளவு இருக்கும், அப்ப எவ்வளவு இவங்க அமைக்கிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த லஞ்சம் வாங்குறதுக்காகவே அன்பில் மகேஷ் அவர்கள் தனி அலுவலகமே செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா தமிழக காசு பூரா எங்கடா, இப்படி தான் நீங்க கடை வாங்கி இவ்வளோ கோடிகள் கடை வாங்குறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிகள் லஞ்சமாகவும் ஆட்டையை போடுறீங்க, என்னதான் பண்ணீங்க இவ்வளோ காசை அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. மக்கள் கேட்குறாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா வந்து கரூரில் குமுறி குமுறி அழுது நாடகம் போட்ட செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் இவர்களெல்லாம் வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் அன்பில் மகேஷ் இன்னும் சில பேருடைய பேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை மேலே எந்த ஒரு வழக்கும் வந்ததில்லை.
செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, பொன்முடி இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசா அன்பில் மகேஷ் அவர்களுடைய பேரும் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப திமுகல இன்னும் எத்தனை ஊழல் அமைச்சர்கள் முன்னாடி இருந்தாங்க, எத்தனை ஊழல் MLAக்கள் இருந்தாங்க, எத்தனை நிறுவனங்களை இன்னைக்கு நடத்த வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களே நம்ம தோண்டி எடுக்க வேண்டியிருக்கு மக்களே. அதனால தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காவல்துறை கண்டிப்பா தக்க அந்த ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி குடிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். வாழ்த்த வயதில்லை அப்படின்னாலும் வணங்கிக்கிருவோம். நன்றி, வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா.